ஹலோ கைஸ், இன்னைக்கு டியூஸ்டே. ஸோ மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சைட் வேஸ்லேயே போய் முடிஞ்சிருச்சு. ஸோ நிஃப்டி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இப்போ ஸ்டாக்ஸை பற்றி நம்ம பார்ப்போம். இன்றைக்கி ஸ்டாக்ஸ் வந்து எந்த ஸ்டாக் வந்து ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, நாளைக்கு எந்த ஸ்டாக்ஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் தான் உங்கள் அருண் ஃப்ரம் ட்ராக் ட்ரேடிங் அகாடமி. வாங்க இப்போ ஸ்டாக்ஸ் எந்த ஸ்டாக்ஸ் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, நாளைக்கு என்ன ஸ்டாக்ஸ் பர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா ஐடிசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுட் ப்ராடக்ட் சம்மந்தப்பட்ட ஒரு கம்பெனி. ஸோ ஐடிசியோட இண்டெக்ஸ், அதாவது எஃப்எம்சிஜி இண்டெக்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைக்கு ஐடிசி என்ன நடக்கிறதுக்கான பாசிபிள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஸோ ஐடிசி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் வச்சிருக்கிறது ஒரு வீக்லி டைம் ஃப்ரேமில் வச்சிருக்கேன். வீக்லி டைம் ஃப்ரேமில் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட் ஜோன் எடுத்து திரும்ப மேலே ஏறிட்டு இருக்கு. சரிங்களா? அது மட்டும் இல்லை, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைட்வேஸ் ஜோன். இந்த சைட்வேஸ் ஜோனுக்குள்ள உள்ளே வந்துட்டாங்க. பார்த்தீங்க அப்படின்னா குட் நல்ல ஒரு ஹேமர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்காங்க. டெக்னிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இண்டெக்ஸ் எஃப்எம்சிஜி இண்டெக்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஐடிசியும் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாட்டோம் ஒரு மொமெண்டம் தர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ சப்போர்ட்லேருந்து இந்த ஸ்டாக் வந்து ஸ்ட்ராங்காக ஏறுறதுனால இந்த ஸ்டாக்கு செக்டரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்ற ரீசனால நாளைக்கு இந்த ஸ்டாக்கு நல்லா மேலே ஏறக்கூடிய வாய்ப்புகள் நல்லா அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் இப்போ ட்ரேட் ஆகிட்டு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 433. இதை நான் இப்போ டே டைம் ஃப்ரேமில் வச்சு காட்டுறேன். ஸோ டே டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் லைனை நோக்கி வந்துட்டு ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் நோக்கி வந்துட்டு இருக்காங்க. ஸோ சப்போர்ட்லேருந்து மேலே ஏறி வந்துட்டு இருக்காங்க. அட் சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைட்வேஸ் ஜோன் சொல்லி நான் அந்த வீக்லி டைம் ஃப்ரேமில் காமிச்சேன்ல, அந்த ஜோனுக்குள்ளார மேலே வந்துட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வால்யூம் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ பையர்ஸ் வந்து ரொம்ப அக்ரெசிவாக ஐடிசியில் உள்ளே வந்திருக்காங்கன்னு தான் அர்த்தம். ஸோ இந்த ஸ்டாக் வந்து திரும்ப இதோட டார்கெட் எவ்வளோ தூரம் வரைக்கும் போகும் அப்படின்னா ஷார்ட் டேர்ம், அதாவது இந்த வீக்கில் என்னென்ன பாசிபிள் இருக்குன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் இப்போ தேவையாக 433 இருந்து இப்போ நெக்ஸ்ட்டு இதோட ப்ரைஸான 440 அல்லது 450 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த வீக்கில் அது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. சப்போஸ் இந்த ட்ரெண்ட் லைனும் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா ஐடிசி வந்து அவங்களோட பழைய ஆல் டைம் ஹையான 560, நெக்ஸ்ட் அடுத்த ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 580, ஸோ அதுக்கு அடுத்த ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட பழைய ரேஞ்சான 500 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த ரேஞ்சில் நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஐடிசியை நீங்கள் பயப்படாமல் ஹோல்ட் பண்ணலாம் ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட்டுக்காக. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்கர் பெயிண்ட். ஸோ பர்கர் பெயிண்ட் வந்து பாருங்கள் அப்படின்னா பர்கர் பெயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வீக்லி டைம் ஃப்ரேமில் ஒரு கண்டினியூஸ் ரெசிஸ்டன்ஸ்ன்னு நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இந்த இடத்துல இந்த ஸ்டாக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆகிருக்கு. இது எப்போ 2021. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே ஜோனில் எப்போ வந்திருக்காங்க 2022 ரெசிஸ்டன்ஸ் இருக்காங்க. ஸோ திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. எப்போ கேட்டிங்க அப்படின்னா 2023. ஸோ திரும்ப 2024 ட்ரை பண்ணியிருக்காங்க, முடியல. ஸோ 2024 ஜூலை அந்த ரேஞ்ச், ஜூலை அல்லது ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த ரேஞ்சில் திரும்பவும் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரேக் அவுட் சூப்பராக நடந்துருச்சு. ஸோ இந்த பிரேக் அவுட் நடந்ததுனால கண்டிப்பாக இந்த ஸ்டாக் வந்து ஃபியூச்சரில் இப்போ அவங்க ட்ரேட் ஆகிட்டு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 579 or 80 வச்சுக்கலாம். ஸோ இந்த ரேஞ்சிலேருந்து இவங்களோட அடுத்த டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷார்ட் டேர்முக்கு 625 வரைக்கும் கண்டிப்பாக போகும். ஸோ இதை வந்து வீக்லி டைம் ஃப்ரேமில் பிரேக் அவுட் ஆகிருக்கு அப்படின்றதால நீங்கள் கண்டிப்பாக அட்லீஸ்ட் வந்து ஒரு 1 மந்த்தாவது நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து 625, அதாவது இப்போ இருக்கிற பாயிண்ட்லேருந்து இன்னும் ஒரு 50 பாயிண்ட்ஸ் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்கர் பெயிண்ட். சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபீனிக்ஸ் மில். ஸோ ஃபீனிக்ஸ் மில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு ட்ரையாங்குலர் பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ ட்ரையாங்கிள் பேட்டர்னில் இங்கே என்ன நடந்திருக்கு, பிரேக் அவுட் நடந்திருக்கு வித் அ குட் டீசன்ட் வால்யூம். ஸோ குட் டீசன்ட் வால்யூமோட ஒரு பிரேக் அவுட் நடந்ததுனால இது இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்க ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1682. ஸோ இந்த ரேஞ்சிலேருந்து 1682லேருந்து இதோட அடுத்த டார்கெட் நம்ம எது வைக்கலாம்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இந்த ஜோன் தான். ஸோ 1730 to 35 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டி நெக்ஸ்ட் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா திரும்பவும் அடுத்த டார்கெட்டான 1830 வரைக்கும் நெக்ஸ்ட் டார்கெட் போகும். ஸோ இப்போ ட்ரேட் ஆகிட்டு இன்னும் ஒரு 200 rupees போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஃபீனிக்ஸ் மில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்சிலே எங்கள் கம்யூனிட்டி மெம்பர்ஸை நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ரேஞ்சிலே வி ரெக்கமெண்டட் பிஃபோர் 1 week itself. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1500 ட்ரேட் ஆகிட்டாங்க. இப்போவே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 180 பாயிண்ட்ஸ் வந்து ஏறி இருக்காங்க. ஸோ இன்னமும் இதில் 200 பாயிண்ட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். வாங்க அடுத்த ஸ்டாக் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா டிக்ஸான் டெக்னாலஜிஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐடி செக்டர் பேஸ்டு ஒரு கம்பெனி.
இந்த டிக்ஸான் டெக்னாலஜிஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்ன நடந்திருக்குன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இவனும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிட்டு இன்னைக்கு வெளியே வந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க திரும்ப அடுத்தது இவங்களோட டார்கெட் வந்து கண்டிப்பாக 17,340 to 50 ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பை பண்ணீங்க அப்படின்னா இதோட ஆல் டைம் ஹையான 19,000 வரைக்கும் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்னைக்கு நாங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சஜஷன்ஸ். ஸோ இது மட்டும் ஸ்டாக்ஸை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நான் ட்ரேடிங் அக்கௌண்ட்டே இன்னும் நான் ஓப்பன் பண்ணலப்பா, நான் ட்ரேடிங்கில் வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் இருக்குது. வேணும்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. See you in the next video. Tata, bye bye.